தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. மாசில்லாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும், ஒரு குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெயசீல் செல்வா பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும், மரிய செல்வம் லெக்காதோஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின் சந்தனமரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை ஆண்மலை பாற்றிக்காகவும், சண்முகம் ஜனார்தனன் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜாந்தார்க் ஆரோக்கியநாதன், அருள்மேரி, லீலாவதி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய சுசைநாதன், அதிரூபன், லோகேஷ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜில்பர் மரியத், அமலதாஸ் மரியத் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் சகோதரி அல்போன்சா மேரி, குழந்தையம்மாள், அமிர்தம் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரித்த குருக்கள் அருள் சகோதரிகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்ல குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இருளை நீக்கி ஒளியை ஏற்றி அன்பின் பலியில் கூடுவோம். அன்பின் பலியில் கூடுவோம். உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம். இறைப்புகழ் கீதம் பாடி பாடி இறையில்லம் சென்றிடுவோம். இறைப்புகழ் கீதம் பாடி பாடி இறையில்லம் சென்றிடுவோம். வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த வழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி நாளாக இன்று இறைவனுக்கு உளமார்ந்த மனதோடு இறைவன் நம்மை ஆன்மீகத்திலே தன்னுடைய நற்செய்தியின் வழியாகவும்
விவிலியத்தின் வழியாகவும் சிந்திக்க வைத்து தியானித்து நம்மை வழிநடத்தியமைக்கு நன்றி கூறுகின்ற வேளையிலே வரப்போகின்ற இந்த ஆண்டிலே அதே வழியிலே இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். இத்திருப்பலிக்கு நம்மை தயார் செய்யும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து இறைவனிடமிருந்து மன்னிப்பையும் அருளையும் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர் அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருத்தூதரான புனித ஆந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்கும் திருமுன் என்றும் பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. உம்மோடு சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆட்சியும் அரசுரிமையும் புனித மக்களுக்கு தரப்படும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 15 முதல் 27 முடிய. தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண்முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி, இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். இந்த 4 விலங்குகளும் உலகில் எழும்ப போகும் 4 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். அந்த அரசுரிமையை என்றும் ஊழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகளினின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த 4ஆம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையில் இருந்த 10 கொம்புகளை பற்றியும் 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரிதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 4ஆம் விலங்கோ உலகில் தோன்றப்போகும் 4ஆம் அரசை குறிக்கின்றது. இது மற்றெல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும். உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும். அந்த 10 கொம்புகளோ இந்த அரசினின்று தோன்ற இருக்கும் 10 மன்னர்களை குறிக்கின்றன. அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான். முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான். 3 அரசர்களை முறியடிப்பான். அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான். உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு களங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3½ ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமரும். அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எரியுண்டு ஒன்றுமில்லாது அழிக்கப்படும். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழ் உள்ள உலகனைத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும்
உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு. எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் தானியேல் இணைப்பு நூலிலிருந்து அதிகாரம் 1 59 64 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறைவசனங்கள் 34 முதல் 36 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, வழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி நாள் இன்று. இந்த ஒரு ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மை வழிபாட்டிலும்
நற்செய்தியோடு நாம் கொண்டுள்ள தொடர்பிலும் விவிலியத்திலும் நமக்கு படிப்பினையாக மட்டுமல்ல ஒரு உறவை ஏற்படுத்திய ஆண்டின் காலம். நாளை முதல் நாம் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயார் செய்ய தாயாகிய திருச்சபை நம்மை அழைக்கின்றது. இந்த 4 வாரங்களிலே நாம் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயார் செய்து அதன் பிறகு நாம் நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பின் நாளை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடுவோம். இவ்வளவு நல்ல செய்திகள் இருந்த போதிலும் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடியாக வந்து இறங்குகின்றது. ஒரு ஜால்ட்டுன்னு ஆங்கிலத்திலே மரணத்தை பற்றி சிந்திக்க இந்த வாசகங்கள் இன்று நம்மை அழைக்கின்றது. வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் குருத்துவ மாணவனாக இருக்கின்ற பொழுது இந்த உலகறிந்த ஒரு ஆங்கில பத்திரிகை டைம் பத்திரிகை ஒரு பெரிய கட்டுரை எழுதினாங்க. டெத், ஹவ் வில் யூ ஃபேஸ் இட்? மரணம் அது வருகின்ற பொழுது அதை நீ எப்படி எதிர்கொள்வாய் என்று சொல்லி. அதில் கடவுளை பற்றியோ மறு உலக வாழ்க்கையை பற்றியோ எதுவுமே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன, இது இப்படி இருக்கோம், அப்படி இருக்கோம், இப்படி கஷ்டப்படுவோம், அப்படி கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 10 மாதங்களாக 1998 நான் அமெரிக்காவிலே மறிக்கின்ற தருவாயிலே இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மருத்துவமனையிலே அவர்கள் மரணத்திற்கு நாம் எந்த விதத்திலே உதவ முடியும் அப்படி என்று ஆன் டெத் அண்ட் டையிங் அப்படி என்ற ஒரு தலைப்பிலே நான் கல்வி பயின்றேன். அங்கேயும் நான் கண்ட ஒரு சில உண்மைகள் நமக்கு மனதாட்சியை உறுத்த ஆரம்பிக்கின்றது. நம்ம எல்லாத்த பற்றியும் பேசுவோம், மரணத்தை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசுறதில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகம் துவங்கும் பொழுதே இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது, உங்கள் உள்ளங்களை குடிவெறி களியாட்டத்திலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகளாலும் மந்தம் அடையாதவாறு அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்கும். குடிவெறின்னு வந்தவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஏன்பா இவ்வளோ குடிக்கிற அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவர் உடனே சொல்லுவார், எவ்வளோ கவலையாக இருக்குது, அந்த கவலையெல்லாம் நான் மறக்கிறதுக்காக குடிக்கிறேன். என் பொண்டாட்டினால் பிரச்சனை, உற்றார் உறவினர்களால் பிரச்சனை, வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை. அவருக்கு நல்லா குடிச்சுவிட்டு நல்லா தூங்கி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நேற்று அவர் சொன்ன அந்த பிரச்சனைகளை விட அவர் அதிகமாக தாக்கம் அடைந்திருப்பதாக நாம் பார்க்க முடியும். அது ஒரு வகை. அடுத்தது களியாட்டங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வாழாதீர்கள். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, வயது முதிர்ந்த நிலையிலே உள்ளவர்கள் கூட ஏன்பா என்ன எப்போ பார்த்தாலும் டான்ஸு ட்ராமான்னு போட்டுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டிங்கனாக்கா சொல்லுவாங்க, ஃபாதர் லைஃப் ரொம்ப ஷார்ட் ஃபாதர், ரொம்ப குறுகிய காலத்தும். என்ன, ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை ரொம்ப குறுகிய காலம். ஆகவே எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிடுவோம். ஏன்னா அது மரணத்துக்கு அவர்களை தயார் செய்யணும் அவங்க நினைக்கிறது. இப்படி ஆண்டவர் இது குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கின்றார். மேலும் ஆண்டவர் 3ஆவதாக எடுத்துரைப்பது, இந்த உலக பிரச்சனைகளில் கவலை அடையாதவாறு உங்களை பார்த்து கொள்ளுங்கள்.
கவலை இல்லாத மனிதன் யாராவது இருக்கிறாங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வந்துச்சு. நான் அந்த படத்தை பார்க்கல, கவலை இல்லாத மனிதன் சொல்லிட்டு. அது யார் ஆக்ட் பண்ணாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் கவலை இல்லாத மனிதன் யார்? பணக்காரனுக்கும் கவலை, ஏழைக்கும் கவலை, நோயாளிக்கும் கவலை, அந்த நோயிலே உள்ளவர்களை பார்த்து கொள்கிறது, கவனித்து கொள்கிறவர்கள், பராமரிக்கிறவங்களுக்கும் கவலை. இப்படி கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஒன்று கூட்டி நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சிந்திக்க பயப்படுகின்றோம். நானும் நீங்களும் மரணத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது பயமில்லாத ஆள் யாராவது ஒருத்தர் இருந்தாருனாக்கா அவரை நான் பார்க்க விரும்புகிறேன். அவர்கிட்ட பேசணும். மரணத்தை பற்றி ரொம்ப ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு யாராவது மரணத்தை பற்றி சிந்திப்பார்களா என்பது சந்தேகம். வயது இளமையாக இருக்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். வயது ஆக ஆக நம்ம ஸ்லோ டவுன் ஆகிடுவோம். நான் இப்போ வீட்டில் இருக்க என்னுடைய இளைய சகோதரி சொல்லுவாங்க, உங்கள் சுறுசுறுப்பெல்லாம் போயிடுச்சு, உங்கள் சுறுசுறுப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்க சொல்லும்பொழுது தான் நானும் உணர ஆரம்பிக்கிறேன். ஒரு சில காரியங்களை செய்யும்பன்ற பொழுது எப்படி வேகம் இருந்ததோ அந்த வேகம் இப்போ இல்லை. ஏன்னா வயது ஆகிட்டே போயிட்டு தலையெல்லாம் நரைச்சி போச்சு. முதுமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களை தற்காத்து கொள்ள நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த நாள் வந்தே தீரும். மரணத்தை யாரும் தள்ளி போட முடியாது. இல்லை சாமி, நான் இந்த வருஷம் நான் சாக மாட்டேன், அடுத்த வருஷம் நான் சாவுறேன்ட்டு கடவுள்கிட்ட யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அது வருகின்ற பொழுது திடீர்னு வரும், சொல்லாமல் கொள்ளாமல் வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த மரணத்தை எதிர்கொள்ள நாம் எப்படி நம்மை தயார் செய்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய துணை கொண்டு. இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி வாசகத்தின் வருடத்தினுடைய கடைசி நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்றது. காரணம், எப்படி இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதும் நாம் வாழ்ந்தோம், இனி வரப்போகின்ற ஆண்டிலே எப்படி நாம் வாழப்போகின்றோம் திட்டமிடலாம். அதாவது புது வருஷத்துக்கு எல்லாரும் நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துலேருந்து நான் குடிக்க மாட்டேன், இந்த வருஷத்துலேருந்து நானே ஸ்மோக் பண்ண மாட்டேன், இந்த வருஷத்துலேருந்து நான் கறி சாப்பிட மாட்டேன், இப்படி பலவிதமான நியூ இயர் ரெசல்யூஷன்பாங்க ஆங்கிலத்தில். அதெல்லாம் செய்யலாம். அப்போ ஒரு மாதம் கழித்த பிற்பாடு என்னடா ஆச்சு அப்படின்னு, ஒரு நாளைக்கு அப்படின்னு இப்படியே இதாக நிலைமை. மனிதனுடைய கப்ரிஷியஸ் மைண்டு. இன்றைக்கி ஒன்று பேசுகிறது, அடுத்த நிமிஷம் வேற ஒரு பேசுகிறது. நம்முடைய கொள்கை இருக்கா அப்படின்னே சொல்ல முடியாது. என்ன, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை அணுக முடியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலத்தையும் நாம் அணுக முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் தயாராக இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் மரணம் எப்பொழுது வரும்னு சொல்ல முடியாது. ஆகவே எல்லா நேரத்திலும் நம்மளுடைய உறவு கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவிலே நிலைத்து நிற்பது ஒரு மட்டுமல்ல, அதன் வழியாக எல்லா சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கேற்ற மன உறுதியையும் இறை உறுதியையும் கடவுள் நமக்கு தந்தருளும்படி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த நவநாளுடைய கடைசி நாள், நாளை நாம் பங்கின் பாதுகாவலரான ஆந்திரே அவனுடைய திருநாளை கொண்டாடும் விமரிசையாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை நம்மை எந்த அளவிற்கு
பாதித்திருக்கின்றது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை முறையிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? சீடர்கள் யாருமே அமைதியான மரணத்தை தழுவியவர்கள் அல்ல. அந்த விதத்திலே அந்திரேயா அவர்களும் அமைதியான முறையிலே மரணத்தை தழுவவில்லை. ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமாக அவருடைய வாழ்க்கையின் முடிவை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் எருசலேமிலே கொல்லப்பட்டார், இல்லை வேறு எங்கேயோ கொல்லப்பட்டார் அப்படி என்று சொல்லி இன்னும் அதை முழுசாக யாரும் கணிக்க முடியல. ஆனால் அப்போஸ்தலர்கள் அனைவருக்கும், குறிப்பாக அந்திரேயா அவர்களுக்கும் வாழ்க்கையினுடைய முடிவு திடீரென்று சம்பவித்த மரணம்தான். ஆனால் ஆண்டவருடைய துணை கொண்டு வாழ்க்கையினுடைய முடிவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விதத்திலே நாமும் அவரை பின்பற்றி எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிற்காக நம்மை தயார் செய்து கொண்டு வாழ இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். அப்பமும் ரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்த்து அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவலி காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும்,
மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அழைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என என்று ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ வாழ்வளிக்க வந்த இறைமகனின் திருவுடல். இதோ உலகின் பாவங்களை போக்கி நம்மை நன்மரணத்திற்கு தயார் செய்து தம்மோடு இணைத்து கொள்ள விழையும் இறைமகன். இந்த திருமகன் அளிக்கின்ற விருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. சமபந்தி விருந்திலே சங்கமமாகுவோம், விலையில்லா சமுதாயம் பிறக்க முழங்குவோம். ஒன்றாக கூடிடுவோம் இந்த நாளிலே, உறவாக வாழ்ந்திடுவோம் இந்த நாளுமே. ஒன்றாக கூடிடுவோம் இந்த நாளிலே, உறவாக வாழ்ந்திடுவோம் இந்த நாளுமே. அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு.
அன்பை தரும் திருவிருந்து ஆற்றல் தரும் திருவிருந்து அள்ள அள்ள குறையாத அமுதமான திருவிருந்து அன்பை தரும் திருவிருந்து ஆற்றல் தரும் திருவிருந்து அள்ள அள்ள குறையாத அமுதமான திருவிருந்து இறைவன் தரும் விருந்தினிலே உறவுகளாவோ இந்த இடங்கள் வரும் பொழுதினிலே இயேசுவில் இணைவோம் இறைவன் தரும் விருந்தினிலே உறவுகளாவோம் என்றும் இடர்கள் வரும் பொழுதினிலே இயேசுவில் இணைவோம் இல்லாமை போக்கிடுவோம் இருப்பதை நாம் புரிந்திடுவோம் இறையரசின் கனவுகளை இகமதிலே விதைத்திடுவோம் அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. அன்பார்ந்தவர்களே, புனித திருத்துதரான புனித அந்திரேயா, நம்முடைய பாதுகாவலரான புனித அந்திரேயாவின் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று 3வது நாள் நவநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம் திருவிழாவிற்காக நாம் தயார் செய்கின்றோம். இன்று மாலை 5:30 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். 5 மணிக்கு அல்ல. எப்பொழுதுமே சனிக்கிழமைனா 5 மணிக்கு பூசை இருக்கும், அது ஞாயிற்றுக்கிழமை பூசையாக இருக்கும். ஆனால் இது நவநாளாக இருக்கிறதுனால மாலை 5:30 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். வழக்கம்போல் திருப்பலியும் தேர்பவனியும் அதைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசீர்வாதமும் நடைபெறும். நாளை காலை 3 திருப்பலியும், 5 மணி திருப்பலி, 7 மணி திருப்பலி, 9 மணி திருப்பலி, 3 திருப்பலியும் ஞாயிறு திருப்பலியாக நடைபெறும். திருவருகை காலத்தின் முதல் வாரம் முதல் ஞாயிறு திருப்பலியாக நடைபெறும். மாலை திருவிழா திருப்பலியாக நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு ஆட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை கற்பாரும் அம்மா, என்னில் அருளினை பொழியும் அம்மா. பரிபூரணியே உன்னை பாடிடும் என்னுடைய வேண்டுதல் கேளும் அம்மா. கனிரசமாகவே நீருமே மாறிட காரணமானவரே. கனிரசமாகவே நீருமே மாறிட காரணமானவளே. மன கவலைகள் அகன்றிட நிறை மகிழ் தோன்றிட வரமருள் நீயும் அம்மா.
கருணை கண் பாரும் அம்மா, எம்மில் அருளினை பொழியும் அம்மா. பரிபூரணியே உன்னை பாடிடும் என்னுடைய வேண்டுதல் கேளும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.